பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை என்ன செய்யறாங்க? இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் 12வது தேதி வந்துவிட்டால் பிறந்த நாளாக என்ன செய்யறாங்க? கொண்டாடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்றான். எங்காவது ஒரு இடத்திலே, ஏதாவது ஒரு இடத்திலே, ஏதாவது ஒரு நபியினுடைய பிறந்த நாளை குறிப்பிடுகின்றானா? ஏதாவது ஒரு நபியினுடைய இறந்த நாளை குறிப்பிடுகின்றானா? எத்தனையோ நல்லடியார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எங்காவது ஒரு இடத்துல நபியினுடைய பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றதா? நபிமார்களுடைய பிறந்த நாளுக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் இறந்த நாள் என்பது அவ்வளவு பெரிய முக்கியத்திற்குரிய விஷயம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுவது என்பது முக்கியத்திற்குரிய விஷயம் அல்ல. அதுக்காக மாற்றி எடுத்துக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் பிறந்ததே முக்கியத்துவம் இல்லை என்று பேசுகின்றார்கள் என்று. அப்படி அல்ல. பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள், இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுவது இன்னைக்கு நிறைய மக்கள் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது, அதை ஹராம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதை பித்அத் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாளை என்ன செய்யறாங்க? கொண்டாடுகின்றார்கள். அப்ப இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அது தனி மனிதனுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, தலைவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, கண்ணியத்திற்குரியவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றார்கள். அவ ஏன் நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது? கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகின்றார்கள் தானே? அவர்களும் நபி தானே? அவர்களும் நேசத்திற்குரியவர்கள் தானே? அவர்களும் உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதியான தூதர்களில் 5 தூதர்களில் ஒருவராகத்தானே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஏன் அந்த நபியினுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடக்கூடாது? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை என்ன செய்யறாங்கன்னா வணக்கமாக கருதி, இபாதத்தாக கருதி அல்லாஹுடைய இறை இல்லங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள், மீலாது மௌலூத் என்ற பெயரிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனா ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அர்-ரஹீக்குல் மக்தூம் போன்ற சில நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது நெருக்கமான ஒரு தேதி, ஆனா அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா, அதுபோன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள், இது போன்ற மார்க்க அறிஞர்கள், அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாளிலே ரபியுல் அவ்வல் 12இல் தான் அவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த பிறந்த நாளிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது என்று பதிவு செய்கின்றார்கள். அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12வது தேதி காலையிலே பிறந்தார்களா, மாலையிலே பிறந்தார்களா, ரபியுல் அவ்வல் மாதம் தான் பிறந்தார்களா, ரபியுல் ஆகிர் மாதத்திலே பிறந்தார்களா, சஃபர் மாதத்திலே பிறந்தார்களா, ரமலான் மாதத்திலே பிறந்தார்களா, எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அப்ப அதனால ஒரு ஆண் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு இந்த மாதத்தில் தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் பிறந்தார்கள் என்று நமக்கு அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹுடைய தூதருடைய மரணம் அது சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த திகதியிலே எந்த நாள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த மாதம் என்பதிலே சரியான வரலாற்று ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திங்கட்கிழமை நோன்பு நோற்பதை குறித்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸாக யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். அவர் ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்க? திங்கட்கிழமை பிறந்தார்கள். அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். அந்த நாளில் தான் நபியாக நான் அனுப்பப்பட்டேன். அந்த நாளில் தான் எனக்கு வஹீ இறக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1162வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதரின் மீது பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் திங்கட்கிழமை தோறும் நோன்பு நோக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அன்றுதான் பிறந்தார்கள்.
அன்றுதான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள், அன்றுதான் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது. உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதரை நான் பின்பற்றுகின்றேன், அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்கின்றேன் என்றால் திங்கட்கிழமை, வருடத்தில் ஒரு முறை அல்ல, வருடத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி அல்லது வருடத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை ஒரு முறை நோன்பு நோற்பதல்ல, எல்லா வாரங்களிலும் திங்கட்கிழமை நஃபிலான அந்த நோன்பை நோற்று அல்லாஹுடைய தூதருடைய அந்த பாசத்தை வெளிப்படுத்துங்கள். இன்றைக்கு மீலாது மௌலூது விழாக்களை கொண்டாடக்கூடிய அன்பர்களே, ஏன் இதை நீங்கள் செய்வதில்லை? இது சுன்னா. திங்கட்கிழமை நோன்பு நோற்பது சுன்னா. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிறந்த நாள் அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன், அன்றுதான் எனக்கு வஹி அனுப்பப்பட்டது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஏன் இதை நீங்கள் கடைபிடிப்பதில்லை? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்றுதான் அதிகமான மக்களை பார்க்கின்றோம். அப்ப இந்த மீலாது விழா மௌலூதில் ஆர்வம் காட்டுறாங்க. எந்த இபாதத் மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதிலே அவர்களுடைய ஆர்வத்தை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அத்தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், நல்லதாக எது இருக்கின்றதோ அதற்கு பதிலாக, அதற்கு பகரமாக மிகவும் தாழ்வானதை நீங்கள் மாற்றிக் கொள்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்திலே கேட்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே அவர்களுக்கு வஹி கொடுக்கப்படுகின்றது. 40 வயதிலே அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். 63வது வயதிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணமடைகின்றார்கள். அவர்கள் 40 வயதுக்கு பிறகு அந்த நுபுவத்தினுடைய 23 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு நாளிலே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டதை போன்று எந்த ஒரு தலைவருடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறுநீர் கழிப்பார்கள், எவ்வாறு சுத்தம் செய்வார்கள், அவர்களுடைய தலைமுடியிலே எத்தனை நரைமுடிகள் இருந்தது என்பது வரை மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மார்க்கம் இந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட நமது மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு, நபித்துவத்திற்கு பிறகு அல்லது நபித்துவத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஆண்டிலே அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார்களா? அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வருடங்கள், ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். என்றைக்காவது ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவனாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார்களா? கைருல் கர்னி கர்னி சும்மல்லதீன யலூனுஹும் சும்மல்லதீன யலூனுஹும், நூற்றாண்டுகளில் சிறந்தது எனது நூற்றாண்டை சார்ந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களால் சிறப்புப்படுத்தப்பட்ட 3 நூற்றாண்டை சார்ந்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள். இந்த 3 நூற்றாண்டுகளிலும் இந்த மீலாது விழா மௌலூத் கொண்டாடப்பட்டதா? ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட மாதத்திலே அல்லாஹுடைய தூதரை புகழுகின்றோம் என்று வரம்பு மீறி புகழுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம். ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி நசாராக்கள் புகழ்ந்ததை போன்று வரம்பு மீறி என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த பிடிவாதம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் மிகவும் மேலாக மதிக்கக்கூடிய 4 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் ஔஸாஇ, இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி, ஹஸனுல் பஸ்ரி, இன்னும் எத்தனை அறிஞர்கள் யாராவது இந்த கொண்டாட்டத்தை ஆதரித்திருக்கின்றார்களா, எதிர்த்திருக்கின்றார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு.
இந்த தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தார்களோ அதையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதருக்கு, அல்லாஹுடைய தூதரின் தோழர்களுக்கு, தாபியீன்களுக்கு, தபஅ தாபியீன்களுக்கு, மார்க்கத்தை நமக்கு விளங்க வைத்த இமாம்களுக்கு எது மார்க்கமாக இருந்ததோ அது நமக்கு போதுமானதாக இல்லையா? அல்லாஹுடைய தூதருக்கு போதுமானது நமக்கு போதுமானதாக இல்லையா? அல்லாஹுடைய தூதரை விட நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா? யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தராத இந்த செயலை செய்வது பித்அத் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சில மக்கள் இப்படி எல்லாம் நியாயப்படுத்துவார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹுடைய தூதரனுடைய வரலாறுகளை பேசுகின்றோம், அல்லாஹுடைய தூதருடைய சீராவை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றோம், போட்டிகளை நடத்துகின்றோம். ஏன் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும்தான் நீங்க செய்யணுமா? மற்ற மாதங்களில் எல்லா நாட்களிலும் பேசப்பட வேண்டியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். எந்த முன்மாதிரி இல்லை அவர்களிடத்திலே, எதற்கு முன்மாதிரி இல்லை? அரசியல் வாழ்வா அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. குடும்ப வாழ்வா அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. சமூக வாழ்க்கையா, தனிப்பட்ட எல்லாவற்றிற்கும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தராத இந்த பித்அத்தை செய்வது, மார்க்கத்தின் பெயரால் செய்வது, இது மிகப்பெரிய வழிகேடு, மிகப்பெரிய பாவம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதத்திலும் இதை தொடர்ந்து பேசுகின்றோம் என்றால் நம்முடைய ஊர்களிலே, நமது பகுதிகளிலே, நமது ஜமாத்துகளிலே இந்த அனாச்சாரங்கள் இன்னும் ஒழியப்படவில்லை, இன்னும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இது போன்ற கொண்டாட்டங்களுக்கு பொருளாதார உதவி செய்வதோ அல்லது இது போன்ற கொண்டாட்டங்களை கொண்டாடுபவர்களை ஆதரிப்பதோ அல்லது இது போன்ற கொண்டாட்டங்களுக்காக நமது ஜமாத்துகளில் இது நடைபெறும் போது இதை கண்டிக்காமல் மௌனியாக இருப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம், பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை சத்தியமாக அறிந்து அதை பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக தெரிந்து அதை விட்டு விலகுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அம்மா பஅத். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நடைபெறுகின்ற இந்த மீலாத் மௌலூதை குறித்து, இதிலே நடைபெறுகின்ற அனாச்சாரங்களை குறித்து, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை குறித்து பேசப்பட வேண்டிய நிறைய தகவல்கள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய ஊர்கள்ல ஜமாத்திலேயே வசூல் செய்து, மக்களிடத்துல பணத்தை வசூல் செய்து, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல 12 நாட்களும் அல்லது இந்த மாதம் முழுக்க என்ன செய்வாங்கன்னா ஸ்பீக்கர்லாம் கட்டி பாட்டு கச்சேரிகள் நடத்துவது, ஆட்டங்கள், பாட்டங்கள், கூத்துகள், கும்மாளங்கள் அடிப்பது, எந்த விதத்திலே மார்க்கம் இதை அனுமதித்திருக்கின்றது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பள்ளிவாசல்களில் இமாம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்திகள் சென்றடைந்தால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இசை இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதா? இந்த ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் கும்மாளமும் மார்க்கத்திலே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களே, இதை செய்து வருகின்றீர்களே, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யகூனன்ன மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே ஒரு சாரார் உருவாகுவார்கள், அவர்கள் அக்வாமுன் யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிப், விபச்சாரத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், பட்டாடையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், மதுபானத்தை ஹலாலாக்கிக் கொள்வார்கள், வல் மஆசிப், இசையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். இன்னைக்கு நிறைய மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. அவர்கள் சினிமா பாட்டுகளை கேட்க மாட்டார்கள், ஆனால் சில இஸ்லாமிய பாடல்கள் என்று, இஸ்லாமிய கீதங்கள் என்று இசையோடு கூடிய அந்த பாடல்களை ரசித்து ருசித்து அவர்கள் கேட்பதையெல்லாம் நாம பார்க்கிறோம். இசை எப்படி மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது? யோசித்து பாருங்கள். அப்ப மார்க்கம் எச்சரித்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு மீலாதின் பெயரால், மௌலூதின் பெயரால் பல இடங்களில் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அதுபோன்று மீலாத் மௌலூது கூட்டங்கள், ஆண் பெண் கலப்பு, சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகின்ற நபித்தோழியர்கள் அவர்களை பார்த்து சொல்றாங்க, தாமதியுங்கள் தாமதியுங்கள், ஆண்களோடு நீங்கள் கலந்து விடாதீர்கள். அப்ப இக்திலாத் பைனர் ரிஜாலி வன் நிஸா,
ஆண்களும் பெண்களும் கலந்து செல்லுகின்ற ஒரு சூழல் இது போன்ற கூட்டங்களில் நடைபெறுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நமது மார்க்கத்திலே யார் புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றாரோ அது அவரிடமிருந்து மறுக்கப்படும். மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நமது மார்க்கத்தில் காட்டித் தராத ஒன்றை அமலாக செய்கின்றார்களோ அதுவும் அவரிடமிருந்து மறுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய மக்கள் இதை ஒரு இபாதத்தாக, இந்த மீலாது மௌலூது கொண்டாடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று அறியாமல் தெரியாமல் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து ஷைஅன் யுகர்ரிபுக்கும் இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டு செல்லவில்லை. இல்லா அமர்த்துக்கும் பிஹி. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை நான் அறிவிக்காமல் உங்களை விட்டு செல்லவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் தெரிந்து கொள்வோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற அனாச்சாரங்களை, பித்அத்துகளை கண்டும் காணாமல் மௌனியாக இருக்கக்கூடாது. இதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதனுடைய பித்அத்தை செய்யக்கூடியவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நாம் ஏன் மீண்டும் மீண்டும் இதை சொல்கின்றோம்? என்ன காரணம்? இந்த பித்அத்தை செய்யக்கூடியவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல், கேட்டோம் விட்டோம் என்று நிலையில் இல்லாமல், ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பித்அத்துகள் நடைபெறும் என்றால் அதை தட்டி கேட்பதற்கும் அதை தடை செய்வதற்கும் பொறுப்புதாரிகளாகிய நீங்கள் பொறுப்பாளிகள். இந்த விஷயம் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே இதற்கு எந்த வகையிலும் நீங்கள் உதவக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல்வனாக என்று கூறி எனது இரண்டாவது உரையும் நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.